இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கங்கள். இன்னைக்கு கன்னடத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய மரியாதை பிரச்சனை அப்படின்ற ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க இல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. சோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா சூரி அப்படின்ற ஒரு கேரக்டரை நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. பெரிய எம்எல்ஏ கிட்ட பாத்தீங்கன்னா வேலை செய்யற மனுஷன். எம்எல்ஏவோட பர்த்டே போஸ்டர்ல பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க பெயிண்ட் எல்லாத்தையும் பூசி இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதும் அங்க போறாரு. அவங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்க அப்படியே கட் பண்ணா எம்எல்ஏ முன்னாடி நின்றுகிட்டு இருக்காரு. எம்எல்ஏவும் எதுக்காக அந்த மாதிரி பண்ண, வெளியில என்னோட பேர் என்ன ஆகுறது, பிறந்த நாள் முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது, இது நீ ஈஸியா கடந்து போயிருக்கலாமேடான்னு சொல்ல இவர் பாத்தீங்கன்னா அவர் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. அண்ணனுக்கு ஒண்ணு அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், அண்ணனோட பேர் என்னாலும் குறைய விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக எம்எல்ஏ பாத்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கட்டும், உன் அப்பாவுக்கு நடந்த மாதிரி உனக்கு நடக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்றேன்னு சொல்ல கட் பண்ணி அப்படி சின்ன விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. இவங்க அப்பா பாத்தீங்கன்னா யாரோ ஒரு ரவுடி பசங்க பிடிச்சி வச்சிருப்பாங்க, இவர் சின்ன பிள்ளையா இருந்திருப்பார். சோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத காமிக்கல. இவரோட சீன் கட் ஆகி சதீஷ் அப்படின்ற ஒரு கேரக்டர் கிட்ட போகுது. இவர் பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுவார் இல்லையா, அந்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்க மனுஷன். வீட்டுல அப்பா பாத்தீங்கன்னா பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு பேஷண்டா வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேமிலியில கொஞ்சம் கடன்கள்லாம் இருக்கிறதால அந்த கடனை போக்கணும் அப்படின்றதுக்காக இவர் இந்த வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்படியே கட் பண்ணா மஞ்சா அப்படின்ற ஒருத்தனை காமிக்கிறாங்க. சோ இவருக்கு பாத்தீங்கன்னா சொந்தமா கார் எடுத்து ஓட்டணும் அப்படின்றது ஆசை. இப்போ வரைக்கும் லோன்ல, அதாவது கடனா தான் பாத்தீங்கன்னா கார் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருப்பான். அந்த ஓனரும் டேய் காசு கொடுக்க கொஞ்சம் டைம் ஆனாலும் சரி நான் மனுஷனா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி அனுப்பி வைக்க. சோ இவங்களோட 3 பேரோட கதை தான் இது அப்படின்ற மாதிரி 3 பேரையும் ஒன்னா காமிக்கிறாங்க. 3 பேருமே பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நண்பர்கள் தான், அதாவது ஒரு 20 வருஷமா ஒன்னாதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்படியே கட் பண்ணா லக்ஷ்மி அப்படின்ற ஒரு கேரக்டரை நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. சதீஷ் இருக்கா இல்லையா, ஃபுட் டெலிவரி பண்றாரு, அவரோட தங்கச்சியா இவங்க இருப்பாங்க. ஒரு பெரிய துணி கடையில சேல்ஸ் கேர்லா இருப்பாங்க. தன்னோட ஃபேமிலி கஷ்டத்துக்காக இவங்களும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு பாடல் மூலமா, அதாவது இவங்களை பத்தியும் அந்த 3 நண்பர்களை பத்தியும் காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண லக்ஷ்மி இருக்காங்க இல்லையா, அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டான மஞ்சாவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. சோ மஞ்சா பாத்தீங்கன்னா ஒரு புதிய கார் வாங்கி அவரா பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்காரு இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லும் போது ஒன்னு கவலைப்படாத எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க மோட்டிவேட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த சதீஷ் இருக்கா இல்லையா, ஃபுட் டெலிவரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக அங்க பாத்தீங்கன்னா இவர் கூட படிச்ச நபர் நின்றுகிட்டு இருக்காரு. டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, அம்மா நீ பிசினஸ் பண்ண போறல சொல்லாங்க, ஏன்னா ஃபுட் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க இவரும் பல தொழில்கள் நான் பண்ண எல்லாமே நஷ்டமாயிடுச்சுரா, ஆனா அதுல கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு, அந்த கடனை தீக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி கட் பண்ணி அவரோட நண்பரை சந்திச்சுட்டு இன்னைக்கு நம்ம கூட இருந்தா இல்லையா அவனை பார்த்துட்டா செம்ம தத்தியா இருப்பான்ல, இப்ப அவன் எப்படி ஆயிட்டான் தெரியுமாடா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு சரக்கு எல்லாத்தையும் அடிச்சுட்டு வண்டியில வேகமா போய்கிட்டே இருக்கு. அந்த ஊருக்கு புதுசா ஒரு போலீஸ்காரர் வந்திருப்பாரு. இவங்களை பார்த்ததும் நிறுத்தலான்னு போக இந்த சூரிய எம்எல்ஏ கூட தான் வேலை செய்யறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, இதனால மத்த போலீஸ் எல்லாமே அவரை விட்டுட்டுறாங்க. ஆனா புதுசா வந்தவர் அவரை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாரு. கட் பண்ணா இந்த சரி சதீஷோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, பெரிய துணி கடையில வேலை செய்றாங்கன்னு சொன்னேன், அங்க அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும். காதலனான மஞ்சா கிட்ட இருந்து கால் வருது. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஒன்று அனுப்பி விட்டுறாங்க. அந்த செல்ஃபியில இவங்க துணி எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க இல்லையா, அதை பாக்குறேன். இந்த துணியை போட்டு காமிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க அந்த துணியை போடும்போது ஓனர் பார்த்துட்டாரு, அதாவது மேனேஜர் பார்த்துட்டாரு, இங்க வரவங்க எல்லாருமே பணக்காரங்க, நீ ஆஃப்டர் ஆல் ஒரு சேல்ஸ் கேர்ள்மா, அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீ கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. நீ போட்டு பார்த்த இல்லையா அந்த ட்ரெஸ் எவ்வளவு தெரியுமா, 3000 ரூபாய், உன்னால வாங்க முடியுமா, தேவையில்லாம எதுக்கு இந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இந்த விஷயத்தை எங்களோட காதலன் கிட்ட கொண்டு போறாங்க. அவன் கிடக்குறா, அவனோட வேலையை அவன் பாக்குறான். இருந்தாலும் நீ போட்டுட்டு இருந்த இல்லையா அந்த எல்லோ ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவங்கள சமாதானப்படுத்த கட் பண்ண அழகான ஒரு சாங் ஒன்று ஓடாரு. இத்தோட முடிவுல எதை காட்டி இவங்களோட மேனேஜர் அசிங்கப்படுத்தினாங்களோ அந்த 3000 ரூபாய் துணியை காதலன் வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சந்தோஷத்தோட 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ண சூரிய இருக்கா இல்லையா, ஒரு மஞ்சாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக அப்பதான் மஞ்சா லவ் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயமும் அண்ட் யாரை லவ் பண்றாரு அப்படின்ற விஷயமும் தெரிய ஆரம்பிக்குது. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நீங்க 2 பேரும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும்டா அப்படின்ற மாதிரி வாழ்த்திக்கிட்டு அண்ட் இவர் பாத்தீங்கன்னா ஊர்ல அந்த எம்எல்ஏக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் வரும், அந்த எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாரு. அதுக்கு எல்லாமே இவருக்கு தான் தயாரா இருக்கு. இவர் பேரை அறிவிச்சா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அந்த நிலைமையில இருப்பாரு. ஸோ அந்த வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்க அப்பதான் சதீஷ் இருக்கா இல்லையா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டார்
அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோன் கால். வேகமா ஆளுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு ஏற்கனவே இந்த போலீஸ்காரர் இவங்க மேல ஒரு மாதிரி கடுப்புல தான் இருந்தா இல்லையா, அவர் முன்னாடி போய் எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க, சாதாரண மனுஷங்க மேலதான் இது எல்லாத்தையும் காமிப்பீங்களா, அவன் என்ன பண்ணா நீங்க நிக்க வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. அவர் கஞ்சா சப்ளை பண்ணா அப்படின்ற ஒரு பதில். யார் இவனா, நம்புற மாதிரி சொல்லுங்க சார், இவன் பொருள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க, அப்படி அதை பண்ணியிருக்க மாட்டான், என்னோட நண்பனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், வாடா இங்கிருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி போலீஸை பகிச்சுக்கிட்டு அங்கிருந்து போய்கிட்டே இருக்க. போலீஸ் ஒன்னும் பண்ண முடியாம நின்றுகிட்டு இருக்காரு. கற்பனா இதுக்கு அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. சதீஷோட பர்த்டே இன்னைக்கா இருக்கும். இதனால வீட்டுல இருக்க அம்மா அப்பா அண்ட் இவரோட தங்கச்சி அப்படின்ற எல்லாருமே சந்தோஷமா இன்னைக்கு பர்த்டேவை சூப்பரா செலிப்ரேட் பண்ணணும்னா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. ஈவினிங் இவரோட நண்பர்களோட ஒரு பார்ட்டி இருக்கு. இதனால தங்கச்சி கிட்ட மட்டும் சொல்லிட்டு நான் லேட் ஆகுமா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப. அப்படியே கற்பனா சூரி எலெக்ஷன்ல தன்னோட பேர் அறிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருப்பார் இல்லையா, அந்த சம்பவம் வருது. யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு வயசான லேடியை பார்த்தீங்கன்னா இவருக்கு எதிராக, அதாவது இவர் இல்லாம அந்த லேடியை நிப்பாட்டுறாங்க. இதுக்கு இவரோட தலைவரே பார்த்தீங்கன்னா உடனடியா நிற்கிறாரு. பயங்கர கடுப்போடு எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி நடந்து போய்கிட்டே இருக்கு. இவரோட நண்பர் அதாவது மஞ்சா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இருந்து போன் வருது. இவர் பயங்கரமா திட்டிட்டு எனக்கு யாரும் வேணாண்டா அப்படின்ற மாதிரி தனிமையில போய் நிக்க. ஆனா இவரோட நண்பர்கள் பார்த்தீங்கன்னா விடுறதா தெரியல. உன்னை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நாங்களா என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி அவரை வலுக்கட்டாயமா பாரு கூட்டு போய் சதீஷோட பர்த்டே இல்லையா இன்னைக்கு, இதனால அந்த விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டோம். டே நீ போட்ட எஃபர்ட் மாதிரி யாருமே போட்டிருக்க மாட்டாங்கடா, கண்டிப்பா உனக்கான பலன் ஒரு நாள் வந்தே தீரும், இது இல்லைன்னா என்ன இன்னொரு நாள் கிடைச்சிட்டு போகுது அப்படின்ற மாதிரி அவரை ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டு பயங்கரமா குடிக்கிறாங்க. அதாவது கூடவே நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய சிரிப்பு சத்தங்களும் பாத்தீங்கன்னா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. கற்பனா இவங்க 3 பேருமே மொத்தமா குடிச்சிட்டு வண்டியில போக்கிட்டே இருக்காங்க. மழை வேகமா கொட்டிக்கிட்டே இருக்கு. டேய் நம்ம மஞ்சா ஒரு பொண்ணை லவ் பண்றானாடா, அது யாருன்னு நீ கேட்க முடியுமாடா சதீஷ் அப்படின்ற மாதிரி சூரிய ஆரம்பிக்க. மஞ்சா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே நிக்கிறேன். உடனே சதீஷோ டேய் எனக்கு எல்லாம் தெரியும்டா, எங்க 2 பேரும் செட்டில்டானாவே அதுவே எனக்கு போதும்டா அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சிரிச்சு வந்துகிட்டே இருக்கு. எதிரில் ஒரு பெரிய கார் பாத்தீங்கன்னா அப்படியே இவங்களோட 2 வீலரை அடிச்சு தூக்குது. 3 பேருமே 3 விதமா, அதாவது 3 இடத்துல போய் செதறி விடுறாங்க. சூரியும் மஞ்சாவும் பாத்தீங்கன்னா பயங்கர காயங்களோட எழுந்துக்கிறாங்க. சுத்தி முத்தி பார்க்கும்போது ஒரு பணக்காரரோட வண்டி இருக்கும், அதுக்குள்ள ஒரு 4 பேர் இருப்பானுங்க. அவனுங்களை பார்த்தது பயங்கர டென்ஷன் ஆகி வண்டி எடுத்துட்டு எங்கடா போறீங்க, வண்டியை நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரையும் வெளியே வர வச்சு பயங்கரமா போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க. மஞ்சா இருக்கா இல்லையா, சதீஷை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஓடி போறாரு. சதீஷ் பாத்தீங்கன்னா நிறைய ரத்த காயங்களோட ஒரு மாதிரி ஊந்து கிடக்கிறாரு. பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு. மஞ்சா எவ்வளவோ எழுப்பி பார்க்க எழுந்துக்கிறதா தெரியல. உடனே சூரியன் ஓடி போய் கதறிக்கிட்டே அவரோட மூச்சை தொட்டு பார்க்க மொத்தமா முடிஞ்சு போயிடுச்சு. தன்னோட நண்பர் இறந்து போயிட்டார் அப்படின்ற விஷயத்த இவங்களால ஏத்துக்கவே முடியல. எல்லாத்துக்குமே நீங்க தாண்டா காரணம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கு. அவனுங்க என்ன பண்ணதுன்னு தெரியாம மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க. இந்த சைடு ஒரு கட்டத்துக்கு மேல சூரிய உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாரு. வந்திருக்கானுங்க இல்லையா அவனுங்க எல்லாருமே, டேய் அவனுங்கள குடிச்சிருக்கானுங்க, நம்மள குடிச்சிருக்கோம், நம்ம இப்படியே விட்டு போனோம் அப்படின்னா பெரிய சிக்கல் பண்ணுவோம்டா, ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு போகலாம்டா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அதுல இருக்க ஒரு நபர் மட்டும், பிரதர் நம்ம 2 பேர் மேலேயும் தான் தப்பு இருக்கு, நீங்க போலீஸ் கேஸ் போனீங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடைக்காது பிரதர், இறந்து போனவரோட ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் ஏதாவது கொடுத்து செட்டில் பண்ணிடுறோம் பிரதர், இதை இத்தோட முடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்க சூரி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இவரோட நண்பர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதே இவருக்கு நல்லா தெரியும். இதை பயன்படுத்திக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்க மஞ்சா இருக்கா இல்லையா, டேய் போலீஸ்க்கு போன் பண்ணிடலாம்டா, அவனுங்க சொல்றானுங்கன்னா நீ எதுக்காகடா கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்க. சூரி ஒரு முடிவு எடுக்கிறாரு. அது என்ன அப்படின்னா இறந்து போன நண்பரோட ஃபேமிலியை செட்டில் பண்ணணும் அப்படின்றது, அந்த பணத்தை வாங்கி பண்ணணும் அப்படின்றது, இதனால உங்க எல்லாரையுமே நான் மன்னிச்சு விடுறேன், அந்த ஃபேமிலிக்கு மட்டும் ஏதாவது பார்த்து பண்ணுங்கன்னு சொல்ல அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 40 லட்சம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சம்மதிச்சுட்டு கையில இருக்கிற எல்லாத்தையும் இப்ப கொடுத்துட்டு மிச்சத்தை நாங்க அப்புறமா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் பாத்தீங்கன்னா அந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு பணத்தை கொடுக்கல அப்படின்னா இது போலீஸ் கிட்ட போகும் அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட கட் பண்ண ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல சதீஷ் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி சூரி டெட் பாடியை கொண்டு போய் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கு. லக்ஷ்மி இருக்காங்க இல்லையா, அவங்களோட காதலனான மஞ்சாக்கு போன் அடிக்கிறாங்க. அவர் பாத்தீங்கன்னா அம்மாக்கு சீரியஸா இருக்கு, அதனால நான் ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்லிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா இவர் இந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னா கண்டிப்பா உண்மை தெரிஞ்சிட வாய்ப்பு, இது உண்மை தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் சூரிய முன்ன நின்று எல்லா வேலைகளையும் நடத்தி முடிக்கிறாரு. கட் பண்ணா அந்த பணத்தை வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து ஒரு கால் வருது. ஒரு பையை எடுத்துக்கிட்டு அந்த பணத்தை வாங்கணும் அப்படின்ற மாதிரி போக அவங்க 4 பேருமே அப்படியே லைனா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பணத்துக்கு எந்த பைய கொண்டு வந்திருக்க பாத்தியா, மிடில் கிளாஸ் பசங்க அப்படின்னாவே அப்படிதான் எனக்கு ஒரு டவுட்டுப்பா,
நீங்களே அந்த பையனை பிடிச்சி தள்ளி விட்டு கொலை பண்ணிவிட்டு பணத்துக்காக நாடகம் ஆடுறீங்களோ அப்படிங்கிற மாதிரி சின்னதா ஒரு டவுட் இருக்குப்பா. அங்க இருக்க ஒரு நபரான ராக்கி அப்படின்னு நபர் பேச ஆரம்பிக்க இவரால் அதாவது சூர்யால இதை ஏத்துக்கவே முடியும். அவரோட சட்டையை பிடிச்சி சண்டைக்கு போகும்போது அங்க இருக்க எல்லாருமே என்னடா உன் சட்டையை பிடிச்சிட்டா, இந்த ஷர்ட்டோட வேல்யூ எவ்வளோன்னு தெரியுமா, இவன் போட்டிருக்க சட்டையை பாரு ரொம்பவே கேவலமா இருக்குடா, இவனுக்கு மேல ஒரு நாத்து வரும் இல்லையா, அந்த நாத்தத்தை என்னால தாங்கிக்கவே முடியலடா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருமே இவங்களை பயங்கரமா ஷேம் பண்ணிக்கிட்டே இருக்கு. பணத்தை வாங்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்தவங்க இவங்க படுத்துற அசிங்கத்தால தாங்க முடியாம சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இத்தோட முடிவுல டேய் அன்னைக்கு என்னமோ நீ எங்களை போட்டு பயங்கரமா அதிர்ஷ்ட உன்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நாங்க இப்ப புடுங்கி டெலீட் பண்ணிட்டோம் இல்லையா, உன்னால என்னடா பண்ண முடியும், என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கண் எடுத்து சூரியோட நெஞ்சு மேலே வைக்க பட்டுன்னு சூரிக்கு அவனோட அப்பாவோட ஞாபகங்கள் வராரு. சோ கண்ணை சின்ன வயசுல எடுக்கணுமா வேணாமா அப்படின்னு ஒரு முடிவுல இருந்திருப்பாரு. அந்த விஷயம் வந்ததால கண்ணை பார்த்து பயந்து நின்றுகிட்டே இருக்கு. இதை அட்வான்டேஜா எடுத்து அவனுக்கு எல்லையை மீற ஆரம்பிக்கிறாங்க. அவரோட ஷர்ட்டை கலட்டுறா பேண்ட்டை கலட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்லி அவரோட இன்னர் இருக்கு இல்லையா அது வரைக்கும் இவரை போட்டு பயங்கரமா கலைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் 100 ரூபாய் இருக்குமா, ஏய் இதெல்லாம் போட்டுட்டு எப்படி சுத்துற அப்படின்ற மாதிரி அவரை மானபங்கப்படுத்தி விட்டுட்டு கடைசியில ஒரே 1 ரூபாய் கூட கிடைக்காது. மிடில் கிளாஸ் அப்படின்றது ஒரு தரமட்டமான லெவல்பா, அந்த லெவலை தாண்டி நீங்க வரக்கூடாதுன்னா பணம் எடுக்க பைய வேற எடுத்துருவானுங்க, முதல்ல இங்கிறது கிளம்புகடா அப்படின்ற மாதிரி அசிங்கப்படுத்தி விட இந்த சமயத்துல சூரிய அவங்க எல்லாருமே பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறார். முதல் வழியா இறந்த தன்னோட நண்பன் முன்னாடி போய் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் புலம்பிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மஞ்சா இருக்கா இல்லையா, உன் பேச்சை கேட்டு தாண்டா அவனோட கடைசி முகத்தை கூட நான் பார்க்க முடியாம போயிடுச்சு, அவனோட ஃபேமிலியை செட்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இப்ப இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோமேடா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இவங்க 2 பேரையுமே கூப்பிட்டு ஒரு கால் வருது போறாங்க. உங்க இறந்து போற நண்பனை பத்தி விசாரிக்கணும், 3 பேருமே ஒன்னாதான் குடிச்சிட்டு வண்டியில போயிருக்கீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க முரண்பாடான பதில்கள் வர ஆரம்பிக்குது. ஏற்கனவே பிடிக்காம இருந்த போலீஸ்காரர் அவங்களை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. எம்எல்ஏக்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. எம்எல்ஏ அட்வொகேட்டோட வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி யார் இந்த கேஸை கொடுத்தது அப்படின்ற மாதிரி கேட்க இந்த சைடு சதீஷோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா அவங்க தான் இந்த கேஸை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இவங்க 2 பேரோட முகத்திலும் நிறைய காயங்கள், இவங்களோட காதலோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் போய் சொல்லியிருப்பா இல்லையா, அவங்க போன் பண்ணி செக் பண்ணியிருப்பாங்க, ஒண்ணுமே ஆயிருந்திருக்காது. ஸோ ஏதோ ஒரு விஷயத்த நீங்க மறைக்கிறீங்க, என் அண்ணனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல அதனாலதான் இந்த கேஸை கொடுத்த அப்படின்ற மாதிரி கேஸை வாபஸ் வாங்கிக்கிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு மஞ்சாவையும் சூரியும் பயங்கரமா திட்டிட்டு போய்கிட்டே இருக்கு. இவங்க 2 பேருமே என்ன பண்றதுன்னு தெரியாம சோகத்துல இருக்காங்க. கட் பண்ண சூரிய இருக்கா இல்லையா அவரோட சின்ன வயசுல என்ன நடந்தது அப்படின்றது லைட்டா ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவை கத்தி முனையில வச்சுக்கிட்டு இவரோட முன்னாடி பாத்தீங்கன்னா கண்ணு இருந்திருக்கும், அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்னா கண்ணை எடுத்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். அப்பா இதை சொல்லி கத்திக்கிட்டே இருக்கும்போது இவர் கண்ணை எடுக்கிறாரு ஆனா சுடாம விட்டுட்டுறாரு. இதனால தான் கண்ணு முன்னாடி அப்பா இறந்து போறாரு. அன்னைக்கு இந்த சம்பவத்துல இருந்து இவர் அந்த கண்ணு விஷயத்தால மனதளவுல பாதிக்கப்பட்டுட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இவரோட பிளாஷ்பேக் இதுதான். அண்ட் மொத்த குடும்பமும் இப்ப சோகத்துல இருக்கு அப்படின்ற விஷயத்த ஒரு பாடல் மூலமா நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி அந்த ஆக்சிடென்ட் பாய்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட போகுது. அதுல ராக்கி அப்படின்றவர் தான் மெயினா இருப்பாரு. சோ இவங்களோட கேங்கை அசம்பிள் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த கேங்ல இருக்க ஒருத்தருக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி இருக்கும், கல்யாணம் பண்ணிக்க போறாரு இல்லையா அந்த நபர் கிட்ட போய் இவரோட கம்பெனிஸோட பாதி விஷயங்கள் எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அதாவது ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். இதுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறாரு அவர் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிக்கிறார். இதனால இவங்களுக்குள்ளே ஒரு சின்ன பிளவு ஏற்படுது அப்படின்றத காமிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி சரி சூரிய இருக்கா இல்லையா அவர் அதை ஆக்சிடென்ட் பண்ணவங்களே சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. ஃபேமிலி மொத்தமும் சோகத்துல இருக்கு, ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்களோ அப்படின்ற மாதிரி அவங்கள அதாவது ஆக்சிடென்ட் பண்ணாங்க இல்லையா அவங்க ஒருத்தரையா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்துல தான் கல்யாணம் ஆக போகுது அந்த நபர் அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட தனிமையில இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவர் அவங்களை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது, வெளியில வர மாதிரியே தெரியல. ஆனா அதே சமயத்துல ஹோட்டலுக்குள்ள இருக்கு அவங்கள நமக்கு காமிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு உன்னோட மனைவியோட போய் செட்டில்ட் ஆயிடுவல்ல, நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டி இருக்குடா அப்படின்ற மாதிரி சோகமா பேசிக்கிட்டே இருக்க அப்படியே ஹோட்டலுக்கு வெளியில ராக்கி இருக்கா இல்லையா அவர் போன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. உள்ள இருக்க அந்த லேடி அந்த லேடியும் வேகமா போன் அட்டென்ட் பண்ணி நீ சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன், இதுக்கு மேல நீ பாத்துக்கோடா அப்படின்ற மாதிரி அங்கிருந்து ஓடி போக ராக்கி வேகமா போறாரு. ஆம்புலன்ஸை கூட்டுக்கிட்டு அந்த பொண்ணு கூட இருக்க நபரை போய் பாக்குறாரு. ஒரு மயக்க நிலையில இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஹாஸ்பிட்டல் கொண்டு போக அந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா மயக்கத்துல இருக்கா இல்லையா அவரோட அப்பா தான். அப்பா செக் பண்ணி பாக்குறாரு, அவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்து அந்த இடத்துல பையன் இறந்து போயிட்டான் அப்படின்ற தகவல் தெரிய ஆரம்பிக்குது. காரணம் என்ன அப்படின்னா இவர் ஒரு பொண்ணோட தனிமையில இருக்கணும் அப்படின்ற மாதிரி போயிருக்கு. ஓவர் டோசேஜா வயகரா எடுத்ததால இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டார் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த
விஷயம் வெளியே தெரிஞ்சது அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், இதோட மறைச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் அதை மறைக்கிறாங்க. என் பையன் கூட இருந்த பொண்ணு யாரு அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்க ராக்கி இருக்கா இல்லையா, அவர் அப்படியே கம்ப்ளீட்டா மறைக்கிறாரு. அங்கிள் தோண்ட தோண்ட நிறைய டர்ட்டியான விஷயங்கள் தான் வெளியே வரும், இதை அப்படியே மறைச்சிடலாமே அப்படின்ற மாதிரி மொத்தமா முடிச்சு விட இந்த விஷயத்த வேற ஒரு நபர் பாத்தீங்கன்னா கவனிக்கிறார். அதாவது இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கவனிக்கிறார். எனக்கு என்னமோ அவன் இறந்து போனதுல சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி வாயை திறக்கலான்னு போக ராக்கி சந்தேகமா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம், மேபி நீ மேல போய் அவன் கூட கேட்டுக்கிறியா அப்படின்ற மாதிரி மறைமுகமா அவரை மிரட்டி பேசிக்கிட்டே இருக்கு. இவர் அமைதியாயிட்டார். ஆனா அப்படியே கட் பண்ண இந்த சைடு சூரி இருக்கா இல்லையா, அவர் சதீஷோட அம்மாவை பாக்குறாரு. சதீஷ் இல்லாம ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த உணர ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு ஒரு முடிவு கட்டியாக்கணும், அவங்களை சும்மா விடக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கூட மஞ்சாவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஆக்சிடென்ட் பாய்ஸ் இருக்கானுங்க இல்லையா, அதுல ஒருத்தனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவனை பார்த்து கன் எடுத்து காமிக்க உடனே பயந்து போய் கூட்டத்துல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்ல ஆரம்பிக்கிறான், டேய் அவனுங்க அன்னிக்கே போனவனுக்குதான் திரும்பிலாம் வர மாட்டானுங்கடா, நீ என்னடா இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ராக்கி இந்த விஷயத்த கேஷுவலா விட்டு தள்ள. ஆனா நம்ம ஹீரோட டீம் பாத்தீங்கன்னா இதை லேஸ்ல விடுற மாதிரி தெரியல. அவங்க போற வர எல்லா இடங்களுக்கும் போய் ஒரு இடத்துல அந்த கன்னை வச்சு, அதாவது இவங்க ஒரு கன்னை வச்சிருப்பாங்க, அந்த கன்னை வச்சு சுடலான்னு போக ஜஸ்ட் மிஸ் இல்ல. தன்னோட அம்மா சொன்ன விஷயங்கள் எல்லாமே சூரிக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. கன் எடுக்காம உள்ள வச்சிடுறான். ஆனா தன்னை கொலை பண்ண வந்தாங்க அப்படின்ற விஷயத்த இவனுக்கு 2 பேரும் நோட் பண்ணிட்டான். ஒரு பெரிய உயர் அதிகாரி கிட்ட போய் உதவி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி போக அவர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லோக்கல் பசங்க எல்லாமே அப்படிதான் பண்ணுவானுங்க, நம்ம கரெக்டா இருந்தோம் அப்படின்னா அவனுங்க ஏப்பா வர போறானுங்க அப்படின்ற மாதிரி உதவி பண்ண முடியாது அப்படின்றத இன்டைரக்டா சொல்ல இவங்க எழுந்து போயிடுறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ண அந்த நண்பர்கள் கூட்டம் இருக்கு இல்லையா, சாவை பார்த்து சந்தேகமா இருக்குன்னு சொன்னாரே அந்த நபர் வந்து சூரிய பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சூரிய கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பேச ஆரம்பிக்கிறார். அதாவது டீல் பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு ஒரு சைன் பாத்தீங்கன்னா ராக்கி கிட்ட இருந்து தேவைப்படுது. அந்த சைனுக்காக ஒரு 6-7 மாசமா அலைய விட்டுக்கிட்டே இருக்கா. நானும் உங்களை மாதிரி மிடில் கிளாஸா இருந்து இப்போ வளர்ந்து வந்தவன் தான். ஸோ இதனால எங்களோட கேங்ல என்ன மட்டும் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவானுங்க. இது எல்லாமே முடியணும் அப்படின்னா உங்களால மட்டும்தான் முடியும். இதுக்கு 2 வழி தான் இருக்கு. ராக்கி கிட்ட இருந்து அந்த சிக்னேச்சரை வாங்கணும், இல்லைன்னா ராக்கியோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லு. சூரி பயங்கர கடுப்பாயிட்டாரு. எங்களை பார்த்தா ரவுடிங்க மாதிரி தெரியுதா, எங்க கிட்ட காசு இல்லாம இருக்கலாம், நாங்க ஏழையா இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி விஷயங்களை நாங்க ஒருபோதும் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவரை திட்டி அனுப்ப பக்கத்துல இருக்க மஞ்சா, டேய் ஒரு நிமிஷம் இங்க வாடா, உன்னோட நண்பனோட விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ராக்கியோட நம்பரை வாங்கி அதுல ஒரு வீடியோவை தட்டி விட்டுறாங்க. அதாவது ஆக்சிடென்ட் அப்போ எடுத்தாங்க இல்லையா அந்த வீடியோ தான். என்னப்பா டெலீட் ஆயிடுச்சுன்னு நினைச்சியா, எல்லாமே பேக்கப் தான் எடுத்து வச்சிருக்கோம், இனிமேல் வாழ்க்கையில நடக்க போற எல்லா விஷயங்களும் நாங்க பண்ணதா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இவரோட மனைவி, அதாவது ராக்கியோட மனைவி கிட்ட ராக்கி தன்னோட நண்பனோட காதலி கூட தனியா இருந்த வீடியோஸ் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுறாங்க. இதனால இவருக்கும் அவரோட மனைவிக்கும் சண்டை ஆயிடுச்சு. நம்ம கோர்ட்ல மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளம்ப ராக்கி பயங்கர டென்ஷன் ஆயிட்டே, மிடில் கிளாஸ் பசங்களா உங்களை என்ன பண்ண பாருடா அப்படின்ற மாதிரி கண்ணா பின்னாடி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்க. கொலைக்கிற நாய் கடிக்காதுப்பா, உன்னெல்லாம் இக்னோர் பண்றதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணி வச்சுட்டு அந்த ராக்கி பாத்தீங்கன்னா சும்மா விடுறதா தெரியல. ஆளுங்க எல்லாத்தையும் செட் பண்ணி பஞ்சா கடனுக்கு வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த காரை அடிச்சு ஓடிச்சிடுறாங்க. பயங்கரமா கதறிக்கிட்டே இருக்கும்போது, என்னப்பா நாங்க திருப்பி அடிச்சுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் சாம்பிள் பார்த்தல, இனிமேலாச்சும் ஒழுங்கா இருப்பா அப்படின்ற மாதிரி ராக்கி போனை வச்சுட்டு கட் பண்ண இந்த சைடு சூரி இதுக்கு மேல அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி கரெக்டா ஸ்கெட்சை போட்டு அந்த ஆக்சிடென்ட் பாய்ஸ் மிச்சம் இருக்கானுங்க இல்லையா, அவனுக்கு எல்லாரையும் தூக்கிட்டு வந்து பணத்துக்காக நாங்க என்ன வேணா பண்ணுவோம்னு நினைச்சியாடா, என்னோட நண்பனோட ஃபேமிலி செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அந்த பணத்தை நான் வாங்குறேன்னு சொன்னேன், அதை நீங்க பண்ணீங்களா, உங்களோட வாக்கை காப்பாத்தி இருந்தீங்க அப்படின்னாவே எல்லாம் சுமூகமா முடிஞ்சிருக்கும். இப்ப பாருங்க இந்த நிலைமை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில பணம் 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 மட்டும்தான் இருக்கும், ஆனா ஏழையா இருக்கு எங்களுக்கு எல்லா ஃபீலிங்ஸும் இருக்கும்டா, பணம் அப்படின்றது ஒரு பகுதி மட்டும்தான், உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பணத்தால தான் மரியாதை வரும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கடா, ஆனா எங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்கள நல்லா பாத்துக்கிட்டாலே மரியாதை தானா வந்துட போகுதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 3 பேரும், அதாவது எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஆக்சிடென்ட் பாய்ஸ், அவனுங்களை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் உடச்சு விட ஆரம்பிக்கிறாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை பண்ண பாத்துக்கிட்டானுங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிய வர அவனுங்க அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு பணத்தை தூக்கிட்டு ராக்கி பாத்தீங்கன்னா இந்த பணத்துக்காக தான் எவ்வளவு பண்ணீங்க, இந்த பணத்தை வாங்கிட்டு விட்டுடுங்கடா அப்படின்ற மாதிரி பணத்தை அலட்சியமா தூக்கி போட சூரி பயங்கர கடுப்பாய் கன் எடுத்து அவரோட நெஞ்சில வைக்க இந்த சைடு ராக்கி அமைதியா இருக்கதா தெரியல, என்னப்பா சுட போறியா, முடிஞ்சா சுடுறா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரை தட்டி விட்டுட்டு நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அம்மா சொன்ன விஷயங்கள் அப்படியே ஃபேட் ஆக ஆரம்பிச்சு, இவனை சுட்டா மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் தீர்வு அப்படின்ற மாதிரி அவரை சுடலான்னு போகும்போது பின்னாடி இருந்து ஒரு புல்லட் ஃபயர் ஆக ஆரம்பிக்குது.
அப்படின்ட்டு. அது யாருது அப்படின்னா மஞ்சா இருக்கா இல்லையா, அவர் தான். ஸோ கோவத்தோட உச்சக்கட்டத்துக்கு போய் அவர் ட்ரிகர் பண்ணதால அவர் நெஞ்சிலே சுட்டுட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்படியே காட் பண்ணா இந்த பழி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சூரி ஜெயிலுக்கு போறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இறந்து போன சதீஷோட ஃபேமிலிக்கு இன்னொரு, அதாவது கொஞ்சம் இவங்க கிட்ட டீல்லாம் வந்து பேசினார் இல்லையா, அவர் காம்பன்சேஷனா அந்த பணத்தை கொடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இவங்களோட ஃபேமிலி கொஞ்சம் முன்னேற ஆரம்பிக்கும். அதே சமயத்துல எம்எல்ஏ கிட்ட போய் மஞ்சா பேசி அவரோட நண்பரை பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவரோட துணையில அந்த ஏரியால ஒரு லேடி எலெக்ஷன்ல நிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ மரியாதை அப்படின்றது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் நம்மளையும் நம்ம ஒழுங்கா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தன்னால கிடைக்கும். இது மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ் அப்படின்ற விஷயம்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.